கூட்டின்னு வரலாம். நம்ம பெற்ற இன்பத்தையும் அவங்களும் பெறட்டும், அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்குது எனக்கு. இந்த போதிசன் இன்னும் மேல் மேலே வளர நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த உணவு வந்துட்டு இங்கே வந்துட்டு மிகவும் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிசிப்ளின், அப்புறமா சைலன்ஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் போதிசன், அதை நான் ஒரு கருத்தாக எடுத்துக்கினேன் மனசில். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். என் பேர் ஷீலா, நான் பெங்களூர்லேருந்து வரேன். First of all, I'm extremely happy that I did not miss this experience for anything in this world. And I மற்றவங்கள மிஸ் பண்ணலன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். And I hope இந்த மிஸ் பண்ணவங்க, இந்த ட்ரிப்பை இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்க due to unavoidable circumstances, especially மீனாட்சி மேம், விஷ்ணு பிரியா, மோனிகா, I hope they can all make it the next time. ஏன்னா அவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அவங்க கூட நானும் வருவேன், திருப்பியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு. கண்டிப்பா தங்கமும் கூட்டிட்டு வருவேன். டெய்லி அவங்க சொன்ன மாதிரி this feast to all the five senses. Like கண்ணுக்கு இது விருந்து, nature is just in abundance over here. And காதுக்கு இனிமையா இந்த birds, and even now you can hear the birds chirping over there. And for the taste, for the fresh air which we breathe, ella five senses go. Like I said, it's a real feast. Apart from all this, it is also the food for the mind was given by Madhavan sir. He gave us a lot of lecture, gave us a lot of insight into a lot of things. நம்ம ஒரு ஆங்கிளே திங்க் பண்றதுக்கு பதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ண வைக்கிறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஃபுட் சொல்லவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு பாரு, எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 3 hours 4 hours ஐம் ஹங்க்ரி, ஐம் வாண்டிங் மோர். அவ்வளோ இந்த நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்கீங்க. இப்போ நிஜமாவே எல்லாரும் சொல்ற மாதிரி கோயிங் அவே ஃப்ரம் ஹியர் இஸ் இட்ஸ் பெயின்ஃபுல், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஹோப் வி கேன் ஆல் மேக் இட் அகெயின் சூனர். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் குமார், நான் பெங்களூர்ல இருந்து வர்றேன். நான் சார் கூட ஒரு 2-3 ட்ரிப் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரமிட் போயிருக்கிறோம். அண்ட் அகெயின் வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஒன் மோர் லாங் ட்ரிப். அப்போ ஒரு நாள் சார் சொன்னாங்க இந்த மாதிரி கொடைக்கானல் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் டேட்டு பார்க்கும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருந்தது. முதல்ல ஓகேன்னு சொன்னேன், அப்புறமா எனக்கு அது சரியாக படலை, வரல சார்னேன். எகெயின் அந்த டேட்டு, அந்த ஃபங்க்ஷன் டேட் வந்து ப்ரீபோன் ஆகிடுச்சு, காட்ஸ் கிரேஸ். ஸோ எகெயின் எனக்கு இந்த டேட்டு கன்வீனியன்டாக இருந்ததுனால நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த இடம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். நாங்கள் அடிக்கடி கொடைக்கானல் வந்திருக்கிறோம், போயிருக்கிறோம் டூரிஸ்ட். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு தெரியவே தெரியல. அது அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுத்த எங்களுடைய குரு மாதவன் ஐயாவுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த போதி சென்டோவில் நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். முக்கியமாக என்ன கற்றுக்கணும்னா, மனுஷன் எப்படி சைலண்ட் மோடில் இருக்கிறது. நம்ம சைலண்ட் மோடு மொபைல் ஃபோன் பார்த்துருப்போம், இங்கே வந்து தான் மனுஷன் எப்படி சைலண்ட் மோடில் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நெக்ஸ்ட் டிசிப்ளின், அப்புறம் சர்வீஸ். எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு, ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்ல முறையில் செஞ்சு முடித்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு பர்சன் நம்மளுக்கு. அகெயின் இங்கே இருக்கிற ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு, எப்படி சாப்பிடணும், எல்லா விதமான ஃபுட்டையும் எப்படி கலந்து சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சாப்பிடணும், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீனாக இது பண்ணிக்கணும், எல்லாத்தையுமே நல்ல முறையில் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக இது வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். இது யார் மிஸ் பண்ணாங்களோ, பார்த்துருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இது ஒரு சான்ஸ் வரும்போது மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்க ஒரு ஆசைப்படுறேன். ஏன்னா வெரி ஸ்மால் கிட்ஸ் வச்சிருக்க டைமில் என்னை அலோவ் பண்ணதுக்கு என் மிஸ்ஸஸுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வெரி குட். அம்மா, நீங்கள் உங்கள் பேர் என்னம்மா? பட்டு. பட்டு. அங்கே ஊர்லலாம் நாங்கள் பட்டமான்னு கூப்பிடுவோம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? காவேரிப்பட்டினம் பக்கம். காவேரிப்பட்டினம் பக்கம். சரி சரி. இப்போ இந்த கொடைக்கானலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாம்மா? வரலைங்க. இதுதான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சதுமா இங்க? எல்லாமே மரம்,
எல்லா இடம் எல்லாமே ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி, மனசுக்கு ஒரு சந்தோஷம், எல்லாமே பிடிச்சி. உங்களை இங்க கூட்டு வந்தது யாருமா? என்னை கூட்டிட்டு வந்தது நீங்க எங்க பையனுக்கு சொன்னீங்க. அவர் என்ன உடனுடன் இட்டுன்னு வந்தாரு. உங்க பையன் பேர் என்ன? சங்கர். வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ பார்த்துதான் ஆகணுமா, போலாமா, எவ்வளவோ வேலை இருக்குது நமக்கு, அதனால அந்த வேலையெல்லாம் இருக்கட்டும், குழந்தைங்கள 2 விட்டுட்டு வேற ஆளுங்களை வச்சுட்டு நாங்க 2 பேரும் சரி போயிட்டு வரோம் அப்படின்னு வந்துட்டோம். நிறைய வேலையும் இருக்குது. அதெல்லாம் ஆமாமா ஆமா, நிறைய வேலை இருக்கா. நான் குடும்பத்துல பெரியவங்க, நீங்க வேலை இல்லாம இருக்குமா? சரி, இங்க இந்த தியானம் எல்லாம் பண்ணாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படிமா, எப்படி இருந்தது தியானம் எல்லாம் பண்றது? நல்லாதான் இருந்துச்சு. உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதியா நல்லா இருந்தது. சரி சரி சரி. உணவு பொருள்களும் எல்லாம் டைமுக்கு நாம வீட்டில் இருக்கிற போது 10 மணி 11 மணி அப்படி சாப்பிடுவோம். இது டைமுக்கு சாப்பாடு, மணி அடிச்ச சாப்பாடு. எந்த வேலையும் செய்யாம தட்டுக்கு சாப்பாடு. ஆமா, நான் உங்களை கவனிச்சேங்க. நீங்க வந்து யாரோ ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ஸ்பெயின்ல இருந்து வந்துருக்காங்க, அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறீங்க. அது எப்படி உங்களால முடிஞ்சது? அவங்க பேசுனாங்க, நானும் பேசுனேங்க. அவங்க எந்த மொழியில பேசுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாது, சைகிலேயே சொல்றாங்க. மனம் பேசுவதற்கு மொழி தேவையில்லை. எல்லாருமே நீங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்க, உங்க பேர் என்ன, பட்டுன்னா தான் பட்டு சரியா கட்டின்னு இருக்கிறீங்களா? எல்லாருமே அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டாங்க.